வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்ர ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சுந்தரகாண்டம் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு காம்ப்ளிகேட்டட் லவ் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது 5 குவாலிட்டிஸ் இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஹீரோ. இதனாலேயே இவருக்கு பல வருஷங்கள் கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 5 குவாலிட்டிஸை இவர் ஸ்கூல் டேஸ்ல ஒரு பொண்ணு கிட்ட பார்த்திருப்பாரு. அதுதான் வைஷ்ணவி. அந்த பொண்ணை ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணிட்டு இருப்பாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால அந்த ஸ்கூல்ல இவரால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டிஸை எந்த பொண்ணுகிட்டையும் பார்த்திருக்க மாட்டாரு. அதனாலேயே பல வருஷங்கள் லவ் பண்ணாம இருப்பாரு. ஒரு வழியா ஐரா அப்படின்ற ஒரு பொண்ணுகிட்ட அந்த குவாலிட்டிஸை பாக்குறாரு. யார் அந்த ஐரா? அந்த ஐராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு, அண்ட் அந்த ஸ்கூல் டேஸ்ல பார்த்த வைஷ்ணவி திருப்பி வந்தாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லவ்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதை டிசைன் பண்ண விதம் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், ஏஜ் கேப் அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டுவாங்க. அதுவே ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும். அதையும் தாண்டி அதை விட ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இன்டர்வல்ல காட்டுவாங்க. அது உண்மையிலேயே நீட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல ஸ்ரீதேவியோட கேஸ்டிங் அப்படின்றது ஒரு ஆப்டான கேஸ்டிங் அப்படின்னே சொல்லுவேன். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு படம் பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். ஒரு விதமான லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்ஸ் மூவியா தான் இதை கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ரொம்ப ஃபீல் குட்டா ஒரு மாதிரி ரொமான்ஸா நிறைய காட்சிகள் வச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஹியூமர் போர்ஷன்ஸ் அப்படின்றதும் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு டைம் பாஸ்க்கு பாக்குற மாதிரியான ஒரு ரொமான்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு தேவையே இல்லாத சாங்ஸ், மசாலா எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த கதையை தேவையே இல்லாம ட்ராக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே கண்டிப்பா கிறிஸ்பா சொல்லியிருந்திருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் தேவையே இல்லாம நிறைய கான்ஃபிளிக்ஸை ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. ஓவரால் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் டைம் பாஸ்க்கு கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.